வெல்கம் டு அதிரா கிராஃப்ட். இப்போ நாம் பழைய அட்டையை வச்சு எப்படி கிராஃப்ட் செய்யலான்னு பார்க்கலாம். இது ஓல்டு புக்கோட அட்டை, அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் தண்ணியும் அதில் ஃபெவிகாலும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணது நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலராக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ அதை நான் வேகமாக காட்டிட்டேன் ஒட்டுறதை. அந்த நியூஸ் பேப்பரை மேலே அந்த அட்டை மேலே வச்சுட்டு, இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை மேலே தடவுனீங்கன்னா அது ஒட்டிக்கும். காய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ட்ரை ஆகி ஒட்டிடும் அந்த அட்டை மேலே. ஸோ அது நல்லா ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி அந்த பெரிய பெரிய எழுத்துலாம் இருக்கு இல்லையா நியூஸ் பேப்பரில், அதெல்லாம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேர் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய டாப்பிக்கு அந்த பிக்சர்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி எழுத்து மட்டும் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டி நல்லா காய வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. நான் அதை அடித்து முடிச்சிட்டேன். இப்போது அது ட்ரை ஆகிடுச்சு. காய வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ அந்த சின்ன சின்ன கார்ட்போர்டு இருக்கு இல்லையா பிளாக் கலர் அடித்தது, அதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃப்ரேம் மாதிரி கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ட்ரீ வரைகிறேன். மரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ வரைஞ்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அது தெரியுதான்னு தெரியல, பாருங்கள் தெரியுதா நான் வரைஞ்சது. இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுலேயும் இப்போ பிளாக் கலர் அடிச்சுக்கோங்க. இதுவும் அக்ரிலிக் பெயிண்ட் தான், பிளாக் கலரு. அந்த ட்ரீயில் மேலே வரைஞ்சிக்கோங்க. நான் வரைஞ்ச மாதிரியே வரையல, நானே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வரைஞ்சிருப்பேன். வரைஞ்சது சரியாக வரையல. ஸோ அதனால் நானே பிளாக் கலரில் வரைஞ்சிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இது 5 சென்டிமீட்டரு, ஃபுல்லுமே 5 × 5 சென்டிமீட்டரு. இது இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அது நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. திரும்ப ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் பென்சிலை வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. அதை நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. சுருட்டினீங்கன்னா அது மாதிரி சுருண்டுரும். அதுக்கு நடுவில் கம் அப்ளை பண்ணி கோல்டு கலர் மணி ஒட்டியிருக்கேன். பாருங்கள் கோல்டு கலர் மணி ஒட்டிட்டு சைடில் லீஃப் ஒட்டுறேன். அது லீஃப் உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா, லீஃப் எப்படி ஒட்டணும்னு. அது ஒட்டிட்டு அது பாருங்கள் நிறையா அது மாதிரி வச்சுருக்கேன். இப்போது இது க்ளூ கம் அப்ளை பண்ணி மற்றதெல்லாம் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எங்கே தோணுதோ ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்புறம் கீழே விழுகிற மாதிரி ஒன்று ஒட்டியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்ல, அந்த எல்லோ கலர் ஷீட் மட்டும்தான் தேவை. நியூஸ் பேப்பர் தான், கார்ட்போர்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. வீட்டில் இருக்க பொருள் தான் அது. அந்த அட்டையும் ஸ்கூலில் யூஸ் பண்ணுற அட்டை தான், பசங்களுக்கு உள்ளது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.